அவருக்கு எனது நண்பர்களே, இவர்கள் எனது உணர்வில் கலந்தவர்கள், நீங்கள் எல்லாம் என் உயிரில் கலந்தவர்கள். அதனால் உங்கள் பேரை என்ன பிரித்து பார்க்கல, அதனால அது தப்பா இருக்கிறாரு. நீங்க எல்லாருமே என்னோட கலந்து என் உயிரோட உயிராக இருக்கிறவங்க. என்னுடைய இந்த ஒரு சின்ன நிகழ்வுக்காக என்னை பெருமைப்படுத்துறதுக்கு உங்களுடைய பொறுப்பாக தொட்டு எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு இயக்கமாக உருவாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படும். அதை நீங்கள் எல்லாரும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த பொறுப்பை நான் கேட்கவே இல்லை, விரும்பி போகல. ஆனா எல்லாரும் சேர்ந்துதான் என்ன இந்த வேலையை கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க. நிப்பாட்டின நீங்க அந்த தேர்தலுக்கு கரெக்டா மனதை நிப்பாட்டுறீங்க. அதோட நம்மளோட ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நம்மளோட 50 தலைவர்களுடைய அந்த கொள்கையை கையில் வச்சிருக்காரு. பெரியார் இருக்கிற பகுத்தறிவு கொள்கை நம்ம இருக்கு. அதுக்கடுத்து காமராஜர் இருக்கிற அரசியல் தூய்மை அது நம்ம இருக்கு. அறிஞர் அண்ணாவிடம் இருக்கிற அறிஞர் நம்ம தலைவர்கள் இருக்கு. அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற உழைப்பு அவர்கிட்ட இருக்கு. டாக்டர் கலைஞரிடம் இருக்கின்ற தமிழ் அவர்கிட்ட இருக்கு. இதை இருக்கு. அதனால அவருடைய தகுதிக்கு யாருமே இல்லை. இந்தியாவிலே தலைவர் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எல்லா தலைவரையும் வாங்கினவர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் படித்தது 8வது, ஆனா பேசுறது 8 மொழி. இதெல்லாம் சாத்தியமா? அறிஞர். அந்த அறிஞர் பின்னாடி நம்மளாம் நிக்கிறோம்னா அது ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது அதிமுக திமுக இந்த 2 கட்சியுமே எப்படி வந்துச்சுன்னா அது அண்ணாவோட உழைப்பு, எம்ஜிஆர் உழைப்பு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஏரியாலையும் அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த கலைஞராக இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்தை வச்சு வழிநடத்தி தான் பண்ணாங்க. புதுசாக